ஹாய் பொட்டேட்டோ. இப்போ நம்ம வந்து இந்த சிடபிள்யூசி எபிசோட் 9 பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னுக்கு நம்ம ஒண்ணு சொல்லணும். நம்ம வந்து எபிசோட் 8 கடைசியா வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நெறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்னு நெனச்சோம். ஸோ தேங்க்ஸ். ஏன்னா நீங்க பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சு தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்க நம்ம வந்து எபிசோட் 7, 6 வந்து போடல. ஏன்னா வந்து நம்ம ஆ சொல்லியிருந்தோம். இந்த மாரி வந்து நம்ம போட முடியாது. ஏன்னா வந்து நம்ம லேட்டா தான் கேட்டிருந்தோன்ட்டு. ஸோ இப்போ வரைக்கும் இன்னும் போடல. நம்ம ஸ்கிப் பண்ணலாமா? இல்ல போடலாமான்னு சொல்லுங்க. அது நம்ம வச்சிருக்கோம். ஸோ போடணும்னா எப்பயாவது போடுவோம். இப்போதைக்கு நம்ம அது போட போறதில்ல. அததான் சொல்லணும்னு நெனச்சோம். ஸோ பொட்டேட்டோ இன்னும் லைனுக்கு வரல. லைனுக்கு வா, லைனுக்கு வா. பொட்டேட்டோ லைன்ல தான் இருக்கேன் டொமேட்டோ. சரி டொமேட்டோ இன்னைக்கு வந்து நம்ம குக் வித் சி எபிசோட் 9 பார்க்க போறோம். ஆமா, அதில் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான சில சில விஷயங்கள் தானே. ஆமா. சரி இந்த வாரம் வந்து காம்படிட்டிவ் வீக் தெரு சாப்பாடு. அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் இல்ல. அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட். ஆமா. அதனால அடுத்தபடியா வந்து எப்போ போல நம்ம ரக்ஸ் வந்து குக் எல்லாத்தையும் வந்து வெல்கம் பண்ணியிருந்தாரு. வேற டொமேட்டோ அடுத்தது அதாவது வித்தியாசமா ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு போய் கோமாளி கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. இல்ல பேசிக்கிட்டு லேப்பப் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அங்க இல்ல ஆமா. வித்தியாசம் அதுதான். சரி நீ கொஞ்சம் சத்தமா பேசு. அப்படியே ஸ்லோவா ஆயிட்டே போற. ஸோ சத்தமா பேசு. ஆ அப்புறம் பிளைண்ட் என்னது என்னது பேரிங். கண்ணு தெரியாம இது பண்ணணும் கண்ணுல கட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்களா டிவி அது. எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாரு. வயிறு பிடுங்குறேன் அந்த அத மாதிரி. புடுங்குறேன், இத புடுங்குறேன்னு சீன் போட்டுட்டு இருந்தாங்க மொத்தத்துல. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்பவுமே ஃபேக்கான ஒரு பேரிங் தான் பண்ணுவாங்கன்ட்டு. பட் இதுல பச்சையா தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆமா. நீ சொன்ன மாரி டொமேட்டோ பச்சை தெரிஞ்சிருக்கும்ன்ட்டு நம்மளும் ஏன்னா அடுத்த வாரத்தோட இப்ப நம்ம சொல்றோம்ல, நம்ம பிபிஎஃப் மனசாட்சில இதே தான் அடுத்த வாரமும் அதே தான் அப்ளை ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. அதே தான் இருக்கும். ஏன்னா இப்ப போல நம்ம பாரு, இப்ப இதுலயும் பாரு, அப்ப போல குறை நல்லா பண்ணியிருக்காரு, புகார் நல்லா பண்ணியிருக்காரு, ராமன் நல்லா பண்ண அந்த மாரி தான் சொல்லுவோம். அடுத்த வாரமும் அதே தான் இருக்கும். இவங்களோட ஃபேக் ஷோ நம்ம சொல்லுவோம். அதுக்கேத்த மாரி ஒரு ஒரு விஷயம் நம்ம மட்டும் இல்ல போல, நம்மள மாரி கன்டென்ட் கிரியேட்டர் இந்த மாரி இந்த ரிவ்யூ பண்ணி ரிவ்யூன்னு இல்ல, நம்ம மனசாட்சி மத்தவங்க ரிவ்யூலாம் பண்ணாங்கல்ல, அந்த மாரி விஷயம்லாம் சொல்றதெல்லாம் வந்து இந்த மாரி சொல்றதுக்கு பதில் மாரி இருந்துச்சு தான் மட்டும் உனக்கும் அப்படிதான் இருந்துச்சா? ஏன்னா நம்ம ஃபேக் போய் உங்களோட பேரிங்கலாம் இப்படிதான் அப்படின்னு சொல்றது தான் இந்த மாரி ஒண்ணு கொண்டு வந்து அப்பைக்கும் அது அப்புறம் சொல்றோம். இல்ல ஆமா. ஏன்னா ரிவ்யூ பண்றவங்கலாம் இதான் சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து மனசாட்சியா பேசுறோம். இத தான் சொல்றோம். ஸோ பேசாதவங்க கூட காமெண்ட்ல வந்து ஃபேக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க பதில் சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா பதில் சொன்னாலுமே நீ பார்த்தனா இன்னைக்கு இன்னும் பச்சையா ஃபேக்கா வந்து பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப பச்சையா கிளியரா தெரிஞ்சுச்சு. ரொம்ப கேவலமா இருந்துச்சு. மொத்தத்துல ஒரு ஷோன்னு கொண்டு போக தெரியலன்னு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த சேனல. ஆமா. ஏன்னா இவங்களே இவங்களோட ஷோ கெஸ்ட் யாரா வந்திருந்தாங்க. இவங்கள வரலனா கூட இதனால தான் ஷோ ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி ஷோ ஹிட் ஆவறதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. இருக்கு அறிகுறி. எந்த மாரி அறிகுறின்னா, ஷோ ஃப்ளாப் ஆவறதுக்கு எல்லா அறிகுறியுமே சுபிட்சமா மேட்ச் ஆகுது. தானே டொமேட்டோ? ஆல்ரெடி ஃப்ளாப் தான். சரி வயித்தெரிச்சல கொட்டுற நேரமா ஆயிருச்சு. நம்ம மனசாட்சி நேரத்துக்கு போவோம். டொமேட்டோ அடுத்தது என்ன சம்பவம்? ஓகே. அடுத்தது வந்து நம்ம நீ சொல்ற மாரி தான் ஒருத்தவங்கள பத்தி நம்ம பேசுறோம்னா, அவங்கள பத்தி மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கு எப்பவுமே. ஏன்னா அது மட்டும் ம். தான் காட்டுறாங்க. ஸோ அந்த மாரி நம்ம வந்து போன வாட்டி பிரியாராம் பத்தி சொல்லியிருந்தோம். அந்த மாரி வந்து ஜெமினாய் கேரக்டர் அப்படி சொல்லி ஒண்ணு போட்டிருந்தோம். ஸோ நெறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஸோ அத நம்ம சொல்லாம அவங்க ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து போலியே அவங்களுக்கு தேவை இல்லையாம். போலின்னா அவங்களுக்கு பிடிக்காதாம். ஏன்னா அவங்க போலியா இருக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போலியா இருக்க மாட்டேன்னு சொல்லி, போலியான ஒரு ஆளு அது சொல்றப்ப தான் ரொம்ப காமெடியா இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து நீ சொல்லு. அடுத்தது வந்து நான் எப்ப போல சொல்லணும்னு மாரி தான் இருக்கும் கேட்கறவங்களுக்கு. நம்ம பிபிஎஃப் மனசாட்சி கேட்கறவங்களுக்கு. ஆனா இந்த வாரத்தோட தான் இது வந்து எப்பயோ உள்ளது சொல்லல. இந்த நெட்டுமேட்டு ராமா வந்து அவரு சாரி கட்டி அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அது வந்து நல்லா இருந்துச்சு. அவர் கட்டி ஒரு மாரி கட்டி அவர் சூப்பரா கட்டுவார்ன்னு சொல்லி தான் எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஆனா அவர் கட்டுறது காமெடி ஃபன் தான் மட்டும் அந்த மாரி பண்ணி அவர் பண்ணியிருந்தாரு. மொத்தத்துல சாரி வியாபாரம் மாரி ஒரு சின்ன சீன் வரும் இந்த வாரம் எபிசோட். அது நல்லா இருந்துச்சு டொமேட்டோ. அப்புறம் ராமா, குறை, புகா அந்த சூஸிங்ல என்னமோ சொல்லியிருந்தாங்களே என்ன சொன்னாங்க? அவரு சொல்லியிருந்தாரு. நல்லா கேட்டு விட்டுருந்தாரு. நாக்கு புடுங்க கேட்டு விட்டுருந்தாரு டொமேட்டோ. எல்லாத்தையும் தான் கேட்டிருந்தாரு. எல்லாத்தையும் தான். ம். அது வந்து அது ஆமா ஒத்துக்க வேண்டிய விஷயம் தானே தோணுச்சு டொமேட்டோ. உனக்கு எப்படி? ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா என்ன கேட்டாரு? அதான் வந்து குறை வேணும், அப்புறம் புகா ஓகே, ஓகே. வேணும் ஆமா. அப்படின்னு சொல்லி எல்லாரும் எப்ப பார்த்தாலும் கேட்கிறீங்க. அப்ப இதே வச்சு ஷோ ஓட்ட முடியுமான்னு அந்த மாரி நெறைய இன்னும் நெறைய கேட்டிருக்கு. அவர் மாரி பெர்ஃபெக்ட்டா சொல்ல தெரியல. ஆனா அப்படி கேட்டிருக்காரு ஒரு மாரியா. ஆமா அதானே உண்மை. ஏன்னா வந்து எப்ப பார்த்தாலும் குறை வேணும், புகா வேணும். அப்ப ம். மத்தவங்கலாம் என்னத்துக்கு? ஆமா. வெறும் 0வா? அந்த மாரி ஒரு வகையில தான் அவர் கேட்டிருப்பாரு. அது ம். ஃபன்னா நெறைய பேர் எடுத்துப்பாங்க. அது அறிவு இல்லாதவங்க ஃபன்னா எடுத்துப்பாங்க. அதாவது அந்த அந்த உள்ள உள்ளவங்கள நம்ம சொல்றோம். அந்த ஷோக்குள்ள உள்ளவங்கள. ஸோ அறிவு இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும்னு நெனைக்கிறேன். பட் அவங்களே என்ன யோசிப்பாங்கன்னா, இது நாங்களா பண்ணலையே! இந்த சேனல் தானே எங்கள பண்ண சொன்னாங்க. அப்படின்னு நெனைப்பாங்க. ஆமா. ஏன்னா அதுதானே உண்மை. அடுத்தபடியா பார்க்கணும்னா, குறை எப்ப போல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அது எப்ப போலன்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. கொஞ்சம் மேலயா செஞ்சிருந்தா, வேற மாரி செஞ்சிருக்கலாம். அதனால அது அவ்வளோதான். அடுத்தபடியா மட்டும் அடுத்தபடியா வந்து புகா வந்து உள்ள வரப்ப, அதாவது ஷபா வந்து அவரோட பேர் இல்லன்னு மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து புகா உள்ள வந்தோனே, "யார் என் பேரு?" அப்படின்னு கேட்பாரு. அதுவே வந்து ரொம்ப ஃபேக்கா இருந்துச்சு. அது கொஞ்சம் நேச்சுரலா பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா, ஒரு ஷோனா கண்டிப்பா ஃபேக் தான் இருக்கும். ஆனா அது வந்து நேச்சுரலா எப்படி பண்றதுன்னு இவங்க நல்லா கிளாஸ்லாம் எடுத்துட்டு வரணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது
நெறையா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாருமே வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட இவங்க இந்த மாரி இருக்காங்கன்னு யோசிக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. ஆமா. அதான் ஆல்ரெடி சொன்ன மாரி கன்டென்ட் கிரியேட்டர் நம்மள மாரி நீங்க சொல்றத விட மத்த பெஸ்ட்டான கன்டென்ட் கிரியேட்டர் அந்த மேல இருப்பாங்கல்ல, அவங்கள சொல்லணும்னா அவங்களோட எடிட்டர் மத்த எல்லாமே சொல்லணும் மட்டும் இருக்கு. அந்த மாரி விஷயம்லாம் அவங்க எவ்வளோ பெஸ்ட்டா பண்றாங்கன்னு பார்த்தாலே தெரியும். இத்தனைக்கும் அவங்க யூடியூப் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி அதில அவங்களால முடிஞ்சத பண்றாங்க. இது ஒரு சேனல். சேனல்ல இந்த அளவுக்கு பண்றது அது ஏத்துக்க முடியாதபடியா தான் இருக்கு தானே டொமேட்டோ. ஆமா. அதுதான். சரி இப்போதைக்கு இந்த கட்டம் வரைக்கும் வந்து அவ்வளோதான். அடுத்தது வேற அட்வான்டேஜ் டாஸ்க் போறோம். அதுக்கு முன்னுக்கு நம்ம பிபிஎஃப் மனசாட்சி என்ன பண்ணணும் டொமேட்டோ அர்ஜென்ட்டா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலனா கூட காமெண்ட் பண்ணுங்க. ஆனா, உங்களுக்கு இந்த சேனல்ல பேசுறதே பிடிக்கலனா, கண்டிப்பா வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆல்ரெடி. ஸோ இவ்வளோதான். நீ என்ன சொல்ல போற பிபிஎஃப் ஆமா. மனசாட்சி பத்தி? பிபிஎஃப் மனசாட்சி பத்தி கணக்குப்படி பார்த்தாக்கா எப்படி பார்த்தாலும் 2 மனசாட்சி. அதாவது டொமேட்டோன்னு ஒரு மனசாட்சி, பொட்டேட்டோன்னு ஒரு மனசாட்சி தான் வந்து இந்த மாரி விஷயம்லாம் பேசி ஷேர் பண்ற மாரி ஒரு ஒரு ஒழுக்கத்துக்கள்ல சேர்ற விஷயம் தான். அதனால சொன்னது பண்ணிக்கங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா. இல்லாட்டி யூஸ்ஃபுல்லா வேற எதுனா பார்க்கலாம் வேலையா. மட்டும் ஆமா. அடுத்தபடியா வந்து சொன்ன மாரி அட்வான்டேஜ் டாஸ்க் அப்படி சொல்லணுமா? ஆமா. அட்வான்டேஜ் டாஸ்க்ல வந்து பானிபூரி சாப்பிடுற ஒரு டாஸ்க் வச்சாங்க. ஆமா. ஆல்ரெடி இந்த இந்த ஷோவ ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இந்த இந்த டாஸ்க் வந்து புதுசு இல்ல. ஆல்ரெடி எல்லா சீசன்லயும் கண்டிப்பா வருது தான் டொமேட்டோ. ஆமா. எல்லா சீசன்லயும் வருது. எப்பவுமே வந்து புகா வந்து சாப்ட்டுருவாரு. குறைஷி வந்து கம்மியா தான் சாப்பிடுவாரு. ஆனா, இந்த வாட்டி வந்து குறைஷி கூட பிரியாராமன் இருந்தனால குறைஷி அதிகமா சாப்ட்டுட்டாரு அப்படின்னு சொன்னாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இதே டவுட் யாருக்காவது இருந்தா சொல்லுங்க. ஏன்னா, எப்பவுமே அட்வான்டேஜ் டாஸ்க்கு, அப்புறம் வின்னரு, அப்புறம் பயங்கரமா குக் பண்றாங்க. இந்த மாரிலாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. தூக்கிட்டு இந்த சேனல் வந்துருவாங்க. ஸோ, அதுதான் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா தெரியல. ஆனா நீ சொன்ன மாரி மட்டும் நீ சொல்றது ஆமான்னு ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இவங்களோட நம்ம பார்க்குறது அங்க போய் நம்ம உட்காந்து பார்க்கல. எடிட்ல தான் இவங்க போட்டு அத நம்ம பார்க்குறோம். 1 ஹவர் ஷோ கணக்குப்படி. அப்ப அந்த எடிட்ல ஒரு சாப்பிடுறத திருப்பி திருப்பி எடிட் பண்ணா அது 10 ஆக்கலாம், அது 20 ஆக்கலாம். இவங்க 1, 2, 3 அந்த மாரி கணக்கு காட்டுனா கூட அது உண்மைன்னு சொல்ல முடியாது டொமேட்டோ. அதனால இது எப்படி பார்த்தாலும் புண்ணு நோண்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி நோண்டி நோண்டி பார்த்தா இன்னும் நெறைய இருக்கும். அந்த மாரி நம்ம நோண்டி பிபிஎஸ் கான்செப்ட்ஸ்ல பேசுனதுல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிற விஷயத்த பேசிட்டே போறனால அப்படியே நம்ம போயிடலாம். இத விட்டுட்டு போயிடலாம் டொமேட்டோ. அடுத்தது என்ன? ஓகே. அடுத்தது வந்து நம்ப பறந்து ப்ரமோஷனுக்காக அந்த டீம் வந்திருந்தாங்க. ஸ்பெஷல் கெஸ்ட் அவங்க தான். மறந்து போனா பாட டொமேட்டோ. படம் அந்த படத்துக்காக வந்திருந்தாங்க. ஸோ அதில வந்து ஃபன்னா இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா சிவா வந்து எந்த இடமும் ஃபன்னா தான் இருக்கும். நம்ம பார்த்துருப்போம். நெறைய இன்டர்வியூ பார்த்துருப்போம். நெறையா ஷோ பார்த்துருப்போம். ஆடியோ லான்ச்ல கூட அவர் ஃபன் தான் பண்ணுவாரு. அவரு ஒரு குரேஷின்னு தான் நம்மளுக்கு தான் தெரியும்ல. ஆமா. அவரு எப்படி சொன்னாலும் குறைஷ்ன்னு சொல்றத விட ஒருத்தவங்கள கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க ஒத்துக்கலனா கூட ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த மாரி ஒரு விஷயம் அதாவது இருக்கு. அவர் வந்து ஜோடியாக் சைன் வந்து செகட்டிரியஸ்ன்னு சொல்லலாம். அவர் வந்து சூப்பர் ஸ்டார்ன்னே சொல்லலாம். குரேஷி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லலாம். நீங்க சிவாவ ஒத்துக்கலனா கூட தெரியாதவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா. செகட்டிரியஸ்னா என்னன்னு ஜோடியாக்னா தெரியலன்னு. என்னன்னு தெரியாது உங்களுக்கு. ஆ. இது சொல்லணும். ஜோடியாக்னே தெரியாதவங்கள நம்ம சொல்றோம். சூப்பர் ஸ்டார் வந்து 12, 12 பொறந்திருப்பாருன்னு உலகத்துக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா சூப்பர் ஸ்டார் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ குரேஷி 12, 12ன்னு பொறந்திருக்காரு. இன்னொருத்தர் இருக்காரு. அவர் வந்து இதுக்கு முன்னுக்கு இந்த ஷோல வந்திருப்பாரு. அவர் தான் அதிர்ச்சி அருண். விஜே சித்து பார்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பிளாக் ஷிப் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரும் 12, 12 தான். ஸோ இந்த தேதியில பொறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு நீங்க அத நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு ஃபோட்டோ கூட வச்சிருக்கோம். குரேஷி வந்து கேஷுவலா நின்டுட்டு இருப்பாரு. ஸோ அது வந்து சூப்பர் ஸ்டார் மாரியே நின்னுட்டு இருப்பாரு. அந்த ஃபோட்டோவ நம்ம கண்டிப்பா எடிட்ல போடுவோம். நீங்க பார்த்துக்கோங்க. ஆமா. ஏன்னா இப்ப அது தவிர்த்து பார்த்தாக்கா நம்மளோட மனசாட்சி விஷயத்துக்கு போவோம். மனசாட்சி படி பார்க்குறப்ப அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்திருந்தாங்க. அந்த ப்ரமோஷன் வரப்ப எப்ப போல தான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருவாங்கன்னு நெனச்சேன் டொமேட்டோ. ஆனா பார்த்தாக்கா ரொம்ப நேரம் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் இருந்தாங்க தான் இல்ல டொமேட்டோ. ஆமா. அந்த கடைசி 2வது பார்ட் நம்ம பார்க்குறப்ப கூட இருந்தாங்க. ஏன்னா எப்பவுமே யாருமே 2வது பார்ட் வரைக்கும் இருக்க மாட்டாங்க. எப்ப போல இருந்து ஒரு மாரி மொக்கையா தான் கொண்டு போயிருவாங்கன்னு பார்த்தா, அந்த அளவுக்கு இல்ல தான். சரி அடுத்தபடியா டொமேட்டோ. ஸோ அந்த பானிபூரியில வந்து வின் பண்ணது வந்து உமேர் அப்புறம் தங்கதுரை இவங்க தான் வின்னர்ல. ஆமா. அப்புறம் வந்து 2வது வின்னர் வந்து குரை. அவங்க அவங்க வின்னரு. அவங்க தெரியும். ஆ அவங்க தான் 2வது 1வது எடுத்தவங்க அவங்க அதிகமா சாப்பிட்டுருந்தாங்க பானிபூரி. ஆமா. ஸோ வந்து அதில என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாரி வந்து அவங்க சூஸ் பண்ணலாம். 2, 2 பேர் சூஸ் பண்ணலாம். 15 பேருக்கு குக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமா. கூடையான குவான்டிட்டி 15 பேர்னாலே அது கூட தானே கணக்கு வரும்ல டொமேட்டோ ஆமா. ஆட்டோமேட்டிக்கா. ஸோ யூசுவல் வந்து குரையோட பார்ட்னர் பிரியாராம் வந்து எப்பவுமே அவங்க கை வைக்கிறது வந்து லக்ஸ தான் கை வைப்பாங்க. ஸோ லக்ஸ சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மெரினா அவங்கள சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அவரும் அப்படிதான் பண்ணுவாரு. ஆனா இந்த வாட்டி வந்து அந்த 2 பேர் கிடைக்காதனால அவரு வந்து ஆ மதுவும், ஷபாவும் சூஸ் பண்ணியிருந்தாரு. ம். ஆமா. அது ஒண்ணு நடந்துச்சு. அடுத்தபடியா என்ன டொமேட்டோ? அடுத்தபடியா முக்கியமான விஷயம் இது வந்து நம்ம ஜோடியாக் பத்தி பேசுறனால நம்ம சொல்றோம். ஏன்னா பிக் பாஸ்க்கு இது தேவையான விஷயம்னால தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்பயே சொல்ல ஆரம்பிச்சா தான் பிக் பாஸ் போட்டதுக்கப்புறம்
வந்து நெறைய பேத்துக்கு புரிய வரும். ஸோ அதுக்காக சொல்றோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அது நம்ம எபிசோட் 7ஆ 6ல சொன்னோமான்னு நம்மளுக்கு தெரியல. எபிசோட் 8ல நம்ம சொன்னோமான்னும் தெரியல. அதனால இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறோம். நம்ம ஷபா நெறைய பேத்துக்கு ஷபாவ பிடிக்கும். ஆனா அதாவது ஏதோ இந்த ஷோ எபிசோட கண்டிப்பா இருக்கும். நம்ம பிபிஎஸ் மனசாட்சி வீடியோஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கும். பார்க்காதவங்க போய் பாருங்க. செக் பண்ணி இல்ல பாருங்க. நம்ம மத்தது ஏன் சொன்னோம்னா 7ம் 6ம் நம்ம போடல. அதுல சொல்லியிருந்தோம்னா வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் ஆனா திருப்பி சொல்றோம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிறது மத்ததும் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. மிச்ச வீடியோவ பாருங்க. ஆமா. அடுத்து சொல்லட்டுமேட்டோ. இத நம்ம சொல்லிடுறோம். ஷார்ட்டாவே சொல்லிடுறோம். அவங்க தான் வந்து பிக் பாஸ்க்கு வந்து அவங்க பேர் சிரிச்சு போயிரும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அவங்க தான் வந்து இப்போ ரீசென்ட்டா உள்ளவங்கள சொல்லணும்னா, அங்கேயே இருக்காங்க. சுனிதா அண்ட் அன்ஷிதா ஒண்ணு தான்னு எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல. பட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அதே தான் வந்து ஷபாவும். அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாரி நீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேமா இருக்கும். பிபில என்ன நடந்துச்சோ அதான் நடந்திருக்கும். அவரு வந்து உமேர் வந்து எப்பவுமே அங்க அங்க குடுக்கறனால ஷபாக்கு அவர் எப்பவுமே குடுக்கல. வேற ஆளுக்கு தான் குடுப்பாங்க. அதாவது லக்ஸுக்கு தான் குடுப்பாங்க. ஸோ வந்து ஷபா உடனே சொல்லியிருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் உமேர் வந்து நல்லதுன்னா பிரியாராமுக்கும் யாருக்கோ சொல்லியிருப்பாங்க. ஜூபாய். ஜூபாய் ஆமா. ம். அவர் எப்பவுமே பிரியாராமான்னு அங்க தெரியல. ஏன்னா பிரியாராம் வந்து அவங்க கட்சினால அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ ஜூபாய தான் சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஜூபாய்க்கு எப்பவுமே நல்லதுன்னு அங்க குடுக்குறாரு. இந்த மாரினா எங்களுக்கு குடுக்குறாரு. அந்த மாரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ டக்குனு செஃப் வந்து சொல்லியிருப்பாரு. ம். மேட் செஃப் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லுவாரு? அவரு இந்த மாரியெல்லாம் வந்தா சிரிச்சுக்கிட்டு, எனக்கு ஸ்மைல் பிக் ஸ்மைலோட எடுத்துக்கங்க. அதாவது என்ன சொல்ல வருவாருன்னா, கொற சொல்லாதீங்க. எதா இருந்தாலும் சேலஞ்ச் தான் தேவ. அந்த மாரி இது சொல்லியிருப்பாரு. ஒரு காம்படிஷன். அதனால இந்த காம்படிஷனுக்கு ஹெல்த்தி காம்படிஷனுக்கு என்ன தேவைன்னா, எது கொடுத்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நான் செய்றேன். செய்ய முடியும் என்னால. அப்படின்னு ஒரு மாரி சொல்லியிருப்பாரு. ஆமா. அந்த மாரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா வந்து அங்க லக்ஸும் இருப்பாங்க, மதுவும் இருப்பாங்க. யாரையுமே அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. ஷபாவ தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா வந்து அவங்களோட அந்த வன்மம் கேரக்டர் வந்து வெளிய வந்திருக்கும். அதாவது சுனிதா, அன்ஷிதா, அதுக்கு முன்னுக்கு இருந்த அக்ஷரா ரெட்டி இவங்கலாம் என்ன பண்ணாங்களோ, அததான் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இவங்க பிக் பாஸ் வருவாங்கன்னு நெறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க. கண்டிப்பா வருவாங்கன்னு நானும் நெனைக்கிறேன். வந்தாங்கன்னா, வெளிய தல காட்ட முடியாத அளவுக்கு தான் நடக்கும். ஸோ அதுதான் அவங்களோட கேரக்டர். ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். அவங்க பெர்ஃபெக்ட்ன்னு நெனச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப கூட இங்க அததான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இவங்க கதைய க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கதைக்கு போவோம். அடுத்தது என் ஹிண்ட்ரன்ஸ். ஹிண்ட்ரன்ஸ் அது வச்சாங்க. அது வந்து பாஷா பாருன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருந்தாங்க டொமேட்டோ. ஆமா. இந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு கான்செப்ட் குடுத்துட்டா உடனே தள்ளி விட்டு செய்றது தான் எல்லாரும் பண்ணுவாங்க. தள்ளி விட்டு இங்க செஞ்சிரலாம். டக்குனு இத எடுத்து கை வச்சிரலாம் அப்படின்னு நெனைப்பாங்க. அதுல கட்டி போடுறனால கை வைக்க முடியாதுல்ல. ஆமா. அதனால அது நல்லா இருந்துச்சு இந்த ஹிண்ட்ரன்ஸ். உருப்படியா குடுத்துருந்தாங்கன்னு சொல்ல டொமேட்டோ. அது இதுதான். ஆமா. அடுத்தபடியா அப்புறம் வந்து சிவா வந்து நெறையா இதுல போயிட்டு பேசிட்டு இருப்பாரு. நெறையா டேபிளுக்கு போயிட்டு பேசிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு கட்டத்துல வந்து என்னமோ வந்து சவுண்ட் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நாங்க என்னமோ கேட்ட கேட்டே அப்ப அவர் சொல்லுவாரு, "நீங்க கேமரா இருக்கிறது தெரியாம சண்டை போட்டீங்க தெரியுமா?" அந்த மாதிரி தான். அதாவது நீங்க கேமராக்கு நல்லா நடிப்பீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆமா சிவானா அந்த சிவா இல்ல. அந்த சிவா ஏன் தெரியல வரதில்ல காமெடி சிவா. இது ஆக்டர் சிவா தானே? ஆக்டர் சிவா. அது அதான் பறந்து போட்டியும் அந்த அந்த சிவா. ஆமா. ஸோ அது அது உண்மையாலே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஷீக் கபாப் பத்தி ஒண்ணு சொல்லியிருப்பார்ல, உமேர் கிட்ட. அதுவும் ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சுல்ல. அது ம். ஃபன்னின்னு சொல்ல முடியாது. மூஞ்சில அடிச்ச மாரி தான் ஆமா சொல்லியிருப்பாரு. செத்துருச்சு. ஆமா. மூஞ்சியே செத்துருச்சு. ஏன்னா, அவரு வந்து சொல்லியிருப்பாரு, இந்த ஷீ கபாப்ன்னு அத்தன வாட்டி சொல்லுவாரு. ஏன்னா, உலகத்துல எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப நம்ம மலேசியால இருக்கோம். நம்மளுக்கே வந்து தெரியும். ஷீ கபாப் வந்து இங்கேயே ஃபேமஸா தான் இருக்கு. ஆனா, அவரு என்னமோ காஷ்மீர்ல மட்டும் தான் உலகத்திலேயே கிடைக்கிற மாரி பேசுவாரு உமேரு. ஸோ, அது வந்து சிவா சொல்லுவாரு, "அப்படின்னா என்ன நீங்க காஷ்மீர் ஆளே கூட்டிட்டு வந்து தான் சாப்பிட வைப்பீங்களா? இல்ல எங்களுக்கெல்லாம் குடுக்க மாட்டீங்களான்னு?" அந்த மாரி கேட்பாரு. ம். ஸோ, அது வந்து நல்லா நல்லா நாக்கு புடுங்க கேட்டாருன்னு சொல்லலாம். அடுத்தது அடுத்தது பார்த்தாக்கா இப்ப வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்து டேஸ்டிங், ஜட்ஜிங் டைம் வந்துருச்சு. கணக்குப்படி இந்த எபிசோட்ல முடியிற கட்டம் வந்தாச்சு. இதுக்கு முன்னுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். பிரியாராம் வந்து ஆஹூன்னா, இந்த மாரி, "ஓ! நீங்க இந்த மாரியா? நீங்க இந்த மாரி" அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு பேசிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா தான் சொல்றாங்க டொமேட்டோ. நீ சொன்ன மாரி, "ஓ! இந்த மாரியா? ஓ! இந்த மாரியா?" அது எந்த மீனிங்ல வேணா பார்த்துக்கலாம் இல்ல? ஆமா. அந்த மாரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து நீங்க போய் கண்டிப்பா பார்க்கலாம். எப்பயோ சொல்லியிருப்போம். எந்த வீக்லயோ சொல்லியிருப்போம். கடைசியா பாருங்க ஒரு நடுவுல ஒரு வீக் வரப்போ உடனே கீழ இறக்கி பேசுவாங்கன்ட்டு, இப்ப இந்த வாரம் கொஞ்சம் கீழ இறக்கி பாயிண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அ அது நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்க பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். ஸோ வந்து அந்த டேஸ்டிங் டைம்ல வந்து நெறைய விஷயம் எப்பவுமே தப்பா இருக்கிறதுக்கு தான் ஜட்ஜ் பண்றாங்க. அது ஏன்னு தெரியல. மதுவுக்கு கிடைச்சது சரிதான். ஆனா வந்து அது ஸ்டீம் பண்றத விட கிரில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா, நம்மளே வந்து மலேசியால தான் இருக்கோம். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும். அது எங்க ஃபேமஸ், எப்படி பண்ணுவாங்க, அதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க பெட்டர் வந்து கிரில் பண்ணியிருந்தா, இன்னும் அந்த ஷோக்கு ஏத்த மாரி அந்த இது சரியா இருந்திருக்கும்ல. இன்னும் சொல்லணும்னா ஆட்டென்டிக்கா அந்த ரெசிபி அந்த இப்ப சும்மா பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க. எந்தெந்த ஃபுட் எங்கெங்க ஒரிஜினல் ஆவுதோ, அங்க போய் சாப்பிடுறப்ப தான் அந்த ஆட்டென்டிக் கிடைக்கும்னுட்டு. ஸோ ஒரிஜினல் கண்ட்ரில நம்ம இருக்கிறப்ப கண்ட்ரியா அது என்ன சொல்லுவாங்க டொமேட்டோ? கண்ட்ரி தான். அங்க இருக்கிறப்ப அந்த ஃபுட் அங்க சம்மந்தப்பட்ட ஃபுட் பத்தி பேசுறப்ப, அது ஆட்டென்டிக் கிடைக்கணும்னா, இப்படி பண்ணா இன்னும் நல்லா அந்த ஷோல இருந்திருக்கும்னு சொல்றோம். ஏன்னா, அதுதான் ஒரிஜினல் ஆட்டென்டிக் இங்க. ஆமா. டொமேட்டோ. மேபி அவங்க வந்து ட்விஸ்ட்டுன்னு சொல்லி ஒண்ணு எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. இப்ப வந்து லக்ஸ் பார்த்தீங்கன்னா, டேக்கோஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்களே சொல்ட்டாங்க, அது இந்தியன் ஸ்டைல்ல தான் நான் பண்ணியிருக்கேன். அதான் வந்து ஒரு மாரி ட்விஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ம். மேபி மது வந்து ஸ்டீம் பண்றது தான் ட்விஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தா, கொஞ்சம் அதுக்கு பெட்டரா இருந்திருக்கும்னு ஆமா. நெனைக்கிறோம். வேற மாரி ஒண்ணு கிரியேட்டிவா கொண்டு வந்திருக்காங்க. ஆமா. இன்னொன்னு வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு செஃப் ஆஃப் த வீக்லாம் கிடைச்சுச்சு. அந்த டைம்ல 10க்கு 10 யாருக்குமே இதுக்கு முன்ன கிடைச்சதில்ல. இவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ அது வந்து ஒர்த்து தான். அவங்களுக்கு கிடைச்சது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அவங்க ஒரு கேரக்டர வச்சு சொல்லியிருந்தோம். அவங்க கண்டிப்பா நல்லா சமைக்கிற ஆளுன்ட்டு. ஸோ கிடைச்சது ஒர்த்து தான்.
ஸோ அடுத்தது வந்து அந்த லக்கி சாம்னு அவங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. சவுண்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ லக்கி சாம்னு சொல்றப்ப டக்குனு அந்த சைட் வந்து சுனிதாவ காமிச்சிருப்பாங்க. ஏன்னா சுனிதா தானே இதுக்கு முன்னுக்கு லக்கி சாம்னு சொல்லி அந்த மாரி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி சொன்னனாலேயே வந்து அவங்க மூஞ்சி அப்படியே சுளிப்பாங்க பாருங்க. அந்த வன்மம் வந்து இன்ன வரைக்கும் குறையல. அதுதான் விருகம். வேற என்ன சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா எங்க ஜோடியாக் தான் நம்ம அதிகமா சொல்லியிருக்கோம். ஸோ இத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா பிபி வேற வரப்போது. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பரவால்ல. பிபி வரப்ப கண்டிப்பா நெறைய பேத்துக்கு தேவைப்படும். அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா. சொன்னபடி இருக்கும். கண்டிப்பா இருக்கும். இல்லாம இருக்காது. அதனால யூஸ் ஆகும். இது வந்து லைஃப் டைம் யூஸ் ஆகுற ஒரு மேட்டர் தான். இந்த கிரெடிட் வந்து நான் டீமுக்கு தான் போகும். அவங்க தான் இது ஃபவுண்ட் பண்ண ஒரு விஷயம். அதனால பொய்யா இருக்குன்னு நெனைக்கிறவங்களுக்கு உங்க கேரக்டரோட மேட்ச் பண்ணி பாருங்க. பொய்யா இருக்கா, உண்மையா இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அதாவது பொய்யா இருக்குன்னு நெனைப்பாங்க நெறைய பேரு. ஏன் நெனைப்பாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கே பச்சையா தெரியும் அவங்க யாருன்ட்டு. அவங்க யாருன்னு தெரியறப்போ அந்த பொய்யின்னு தானே அவங்க நெனைக்க முடியும். உண்மைன்னு சொல்ட்டா அந்த அசிங்கமான நம்மகிட்ட இருக்கிற விஷயம்லாம் வந்துரும்ல. ம். அதனால தான். ஆமா. ஸோ மிச்சம் சொல்றதுக்கு இவ்வளோதான். சரி முடிச்சுக்கலாம் மட்டும். ஆமா. நம்ம ஜட்ஜிங் டைம் இந்த வாட்டி பெருசா எதுவுமே இல்ல. அதனால தான் நம்ம பெருசா எதுவுமே சொல்லல. பெருசா ஒண்ணும் இல்லாதனால. அப்புறம் அடுத்த வாட்டி வந்து ராஜு அண்ட் அந்த மெரினா அவங்கலாம் வந்து கண்டிப்பா கீழ இருக்கிறனால மேபி அவங்க தான் வெளியாவாங்கன்னு நம்ம நெனைக்கிறோம். ஏன்னா, ஆல்ரெடி நம்ம சொல்ட்டோம். நல்லா அந்த ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, இந்த மாரி ஆளுங்கள தான் தூக்குவாங்கன்ட்டு. ஃபேமஸா இருந்துட்டாங்கனாலே அவங்க தூக்கிருவாங்க. அவங்க சேனல்ல வந்து இப்போ ஒருத்தவங்க சீரியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள தான் டாப் ஆக்கிட்டு திருப்பி அடுத்த சீரியல்ல போடுவாங்க. அதுதானே வழக்கம். ஆமா. அவங்க சேனல்களே என்னது ஓடிடில குதிரை ஓட்டிக்கிட்டு அது ஒரு மாரி சொல்லுவாங்க. அங்கேயே தான் ஓட்டிக்கிட்டு ஒரு 10, 15 வருஷத்துக்கு அங்கேயே தான் இருப்பாங்க. அந்த மாரி உங்களுக்கு தான் குடுப்பாங்க. அடுத்த ஷோல போய்க்கிட்டே இருப்பாங்க. அதாவது ட்ராவல் பண்ணி. அவ்வளோதான். அதனால இப்போதைக்கு இவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம வேற வேற டாபிக் இதுல பார்க்கலாம். அதாவது படத்த பத்தி பார்க்கலாம் அப்டி சொல்லியிருந்தோம். ஸோ அது இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா போடுறோம். ஆமா. அவ்வளோதான் இப்போதைக்கு. முடிச்சுக்கலாம். பாய் டொமேட்டோ. பாய் பொட்டேட்டோ.